இல்லாம போலீஸ் மாட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம மேல ஃபைன் போடுறேன்னு சொல்லுவாங்க. அப்ப நாம என்ன பண்ணுவோம், நான் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன் சார், போய் வீட்டுல போய் எடுத்துட்டு வந்துறேன் சார், என் மேல ஃபைன் இது போடாதீங்க சார் சொல்லி நம்ம கெஞ்சிக்கிட்டு இருப்போம். இனிமே அந்த மாதிரி நீங்க யார்ட்டையும் கெஞ்சவும் தேவையில்ல, அதே போல நீங்க ஃபைனும் கட்டவே தேவையில்ல. ஏன்னா நீங்க உங்க லைசன்ஸையும் ஆர்சிபிக்கும் நீங்க ஆன்லைன்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அதை நீங்க போலீஸ் காட்டினா போதும், அவங்க உங்க மேல எந்த விதமான ஃபைனும் போடவே மாட்டாங்க. உங்களோட லைசன்ஸ் அண்ட் ஆர்சி புக் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்ல உங்களோட சர்டிபிகேட்ஸ் எதுவா இருந்தாலுமே நீங்க அந்த ஆன்லைன்ல ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஆன்லைன்ல ஸ்டோர் பண்ண போறமே இது சேஃபான்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க. நீங்க அந்த மாதிரி யோசிக்கவே தேவையில்ல. ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு வெப்சைட் தான். அதனால நீங்க பயப்படாம அதிலே ஸ்டோர் பண்ணலாம். அது எங்க ஸ்டோர் பண்ணணும், எப்படி ஸ்டோர் பண்ணணும் இந்த வீடியோல தெளிவா சொல்றேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. டாக்குமெண்ட் இல்ல சர்டிபிகேட்லாம் எங்க ஆன்லைன்ல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த ஆப், அதுதான் டிஜிலாக்கர். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட சைட். அதனால நீங்க பயப்படாம எதோ இருந்தாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப டிஜிலாக்கர்ல எப்படி நம்ம டாக்குமெண்ட்ஸ் அண்ட் சர்டிபிகேட்ஸ் ஸ்டோர் பண்ணலாம் தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் கீழே கொடுத்திருக்கேன் இந்த வெப்சைட் குள்ள ஃபர்ஸ்ட் வந்துருங்க. இங்க ஃபர்ஸ்ட் நம்ம சைன் அப் ஆப்ஷன் ஒன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும். அதை நீங்க உங்க டீடைல்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க, அதுல உங்க டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களோட ஆதார் கார்டு டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க, அதுல உங்களோட ஆதார் கார்டை என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை இங்க என்டர் பண்ணிட்டு இங்க சப்மிட் பண்ணிடுங்க. நீங்க லாகின் பண்ணதும் உங்களுக்கு பேஜ் இப்படிதான் ஓபன் ஆகும். இதுல இஷ்யூ டாக்குமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா நீங்க இங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ஆட் பண்றீங்களோ அதெல்லாம் இங்க ஷோ ஆகும். இப்போ நீங்க இங்க புதுசா டாக்குமெண்ட் எதை ஆட் பண்ண போறீங்கன்னா அதை கிளிக் பண்ணி டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம இங்க நம்மளோட டிரைவிங் லைசன்ஸ் ஆட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு இங்க டிரைவிங் லைசன்ஸ்ங்கற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல நம்மளோட தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட்ங்கற ஆப்ஷனை இப்ப கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதும் கீழ இருக்க கெட் டாக்குமெண்ட்ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க அதை கிளிக் பண்ண உடனே உங்களோட லைசன்ஸ் இதுல காட்டும். அதை இங்க வேணும்னா நீங்க இங்க ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இதே போல நீங்க உங்களோட 10th 12th மார்க் ஷீட் கூட இங்க ஆட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்ல உங்களோட ஆதார் கார்டு, பான் கார்டு, லைசன்ஸ், ஆர்சி புக்னு எந்த டாக்குமெண்ட்ஸ் வேணாலும் நீங்க இங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா ஆன்லைன்ல டிஜிலாக்கர்ல உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமே போலீஸ்க்கு பயப்படாம நீங்க எங்க வேணா போலாம். அதனால பயப்படாம டிரைவ் பண்ணுங்க. மறக்காம ஹெல்மெட் மட்டும் போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே உங்க ஃபீட்பேக்கையும் கீழே கொடுத்துட்டு போங்க.